நண்பர்களே அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழக்கமான ஃபாஸ்டிங் டே. நேற்று வேலைக்கிழமை அமாவாசை ஃபாஸ்டிங் இருந்தால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கண்டினியூஸாக 2 நாள் வந்து இது என்றைக்காவது தான் ரேராக வரும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நாளோடு போயிடும். நம்ம ஜூஸ் மட்டும் தான் இன்றைக்கி குடிக்க போகிறோம். என்ன ஜூஸ்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பப்பாளி ஜூஸ் வச்சுருக்கோம், அடுத்து வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஏற்கனவே குடித்த ஜூஸ் தான். இதை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பப்பாளி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான பழங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்ச்சத்து வந்து போயிடும் ஜூஸ் போடுறப்ப. பப்பாளியில் வந்து கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பப்பாளி வந்து வடிகட்டவே வேண்டாம், அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ எதுவுமே போடல. நாங்கள் சும்மா கொஞ்சம் தண்ணி போட்டு அடித்து வச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நெல்லிக்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா காயாக சாப்பிட்றது நல்லதான். வேறு வழிகளில் சாப்பிட முடியாதவங்க அப்படிங்கிறவங்க தான் ஜூஸ்க்கு போகணும். ஜூஸ் போடுறப்போ கொஞ்சம் வந்து ஃபைபர் கண்டென்ட் குறையத்தான் செய்யும். இருந்தாலும் இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, நிறைய சத்துக்கள் இருக்குது, சர்க்கரை வியாதிக்கு நல்லது, இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து சர்க்கரை வியாதி இருக்கணும், கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். சாப்பிடக்கூடிய பழங்களில் ஒன்று பப்பாளி ஒன்று. இன்னும் கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்குது, கண்டிப்பாக இப்போ சாப்பிட்லாம். ஓகே.